ஒரு பக்கம் பானுமதி அவங்க மாமியார்கிட்ட ரொம்பவே நடித்து கொட்டுறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்தில் நம்பிடுறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்க, அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க எங்கள் கூடயே இருக்கணும்னா வந்துட்டு ஒரே வழி இருக்குது. சுபத்ராவோட பையன், பெரிய பையன் ராகவுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டாங்க, அக்கா தங்கச்சியாக பார்த்து வச்சுருக்கா சுபத்ரா. அவள் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டா அப்படின்னு அவங்க அத்தை சொல்ல, இதில் போய் என்ன இருக்குது, நம்ம ஜாதகம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என் மருமக வந்து வாக்கு கொடுத்துட்டா, அது வந்துட்டு என்றைக்குமே என்னால் இது போகக்கூடாது, அதனால் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்ல, இதனால் பானுமதி கடுப்பாயினாலும் அத்தை தான் மேலே அவ்வளோ பாசமாக இதுவாக நம்பிக்கையாக இருக்கிறாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, அப்படியே ஃபீல் பண்ணி. இன்னொரு பக்கம் இங்கே ராகவ் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வர்ஷினிக்கு வந்துட்டு மெஹந்தி, அதாவது கோன் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. சும்மாவே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக விஷால் பேரையும் போட்டு அனுப்பிச்சுட்ருக்காரு. அதனால் இவங்க 2 பேருக்கும் விஷாலும் ராகவும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினச்சி இசையும் வர்ஷினியும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்க, ராகவ் நான் போட்டு விட்றேன் வாங்கக்கா வாங்க, அண்ணியோட பேர் உங்கள் கையிலன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி சொல்லி கையில் வந்து வர்ஷினின்னு போட்டு கீழே ஹார்ட்டின்னு போடுறாங்க. அப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து இப்போ அன்னிக்கு அனுப்புங்கன்னு ராகவ்கிட்ட சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி. உடனே அவரும் அனுப்பிச்சி விட்றாரு. இதை பார்த்த வர்ஷினி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இசைக்கிட்ட இதை காமிக்கிறாங்க. உன் ஆள்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி பேரை போட்டு இது பண்ணி அனுப்ப சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாடின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு, உனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்டு அப்புறமா இசைக்கிட்ட அனுப்ப சொல்கிறாங்க. இசையுமே அந்த இமேஜ் அனுப்பிச்சிட்டு எனக்கும் என்னோடய பேரும் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதை கேட்ட விஷால் செம்ம கடுப்பாயிறாரு. இவளுக்கு வைக்கிறேன் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இசைன்னு பற்றி பேசிக்கிட்டே போயிட்டு அங்கே கடையில் வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டே இசைன்னு சொல்லிடுறாரு. அந்த டேட்டூ போடுறவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்க, இசைன்னு தான் பச்சை குத்தணும்னு நினச்சிக்கிட்டு இசைன்ட்டு நெஞ்சில் பற்ற குத்திடுறாங்க. இவரும் அதை கவனிக்க மாட்டேங்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து இசைன்னு ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், அதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்து இசை ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட காமிக்கிறாங்க. நீ ஆளாச்சும் மருதாணியில் தான் கையில் தான் போட்டார், உன் ஆள் பாரு பச்சையை குத்திருக்காரு, நீ உண்மையிலே லக்கி தான்க்கான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்ல இசையும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க உண்மை தான் நினச்சி. அப்புறம் விஷால் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ்னெல்லாம் பணம் கொடுத்துட்டலாம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட வந்துட்டு அந்த இசையை மொத்தமாக இது பண்ணிட்டேன்டா, ஃபோட்டோ எடுத்து அவளுக்கும் அனுப்பிச்சிட்டேன், இங்கே பாருங்கள் டேட்டூவை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு எல்லாம் ஷாக்காகி கேட்குறாங்க. நீ டேட்டூ போட்டிருக்கதே இசை பேரை தான் நான் சொல்கிறாங்க. அப்புறம் தான் அவர் நோட் பண்ணுறாரு. அப்புறம் விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என்னடா நீ எது பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு சாதகமாகவே முடியுது, ஒரு வேளை உண்மையிலே அந்த பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியாக வரப்போதுன்னு சொன்னாலும் விஷால் ரொம்பவே கோவப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு சுபத்ராவோட நாத்தனார் வந்து நடிக்கிறாங்க. அம்மா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. நீ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க, நீங்கள் வந்து சாப்பிட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் அத்தை இவ்வளோ இதுவாக நினைக்கிறாங்க. பானுமதியே இவங்க கூட இருக்க வைக்கணுன்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. சரி நான் போய் பேசுகிறேன் அத்தைக்கிட்டேன்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் விஷாலுக்கு வந்துட்டு இசை வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. இவ்வளோ தூரம் நம்மளுக்காக எல்லாம் பண்ணனால அவருக்கு நம்ம மெசேஜ் அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ போட்டு ஹார்ட்டின் எல்லாம் வச்சு அனுப்புகிறாங்க. இதை பார்த்து விஷால் செம்ம காண்டாயிடுறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.